ஒரு கம்பெனி, அதுவும் ஒரு சாதாரண ட்ரேடிங் கம்பெனி, உலகத்தோட பணக்கார சாம்ராஜ்யங்கள்ல ஒண்ணு எப்படி ஆட்சி செஞ்சதுன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இது ஏதோ கற்பனை கதை மாதிரி இருக்கலாம், ஆனா இதுதான் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை கைப்பற்றிய உண்மை கதை. வாங்க வரலாற்றோட இந்த முக்கியமான, அதே சமயம் சிக்கலான பக்கத்தை நாம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். 1778 வரையப்பட்ட இந்த ஓவியத்தை பாருங்க. இதோட பேரு கிழக்கு பிரிட்டானியாவுக்கு அதன் செல்வங்களை வழங்குகிறது. இது வெறும் ஒரு கலைப்படைப்பு மட்டும் இல்ல, இது ஒரு பிரச்சாரம், அதிகாரம் மற்றும் சுரண்டல் பத்தின ஒரு கதையை சொல்லுது. நாம இந்த பகுதியோட கடைசியில மறுபடியும் இந்த ஓவியத்துக்கு வருவோம். அப்போ நீங்க இத ஒரு ஹோல்டான் புதிய கண்ணோட்டத்துல பாப்பீங்க. சரி, இது எப்படி நடந்தது? இவ்ளோ செல்வம், அதிகாரம் இருந்த ஒரு நலம் எப்படி ஒரு வெளிநாட்டு கம்பெனி கிட்ட அடிபணிஞ்சது? இத புரிஞ்சிக்கிறது வெறும் வரலாற்று பாடம் இல்ல. அதிகாரம், பொருளாதாரம், அரசியல் இதெல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சிக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம். குறிப்பா போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிற உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் ரொம்பவே அடிப்படையானது. இதோ நம்ம பயணத்துக்கான ஒரு ரோட் மேப். முதல்ல காலனித்துவத்தோட உலகளாவிய சூழல இருந்து ஆரம்பிப்போம். அப்புறம் இந்தியாவின் நிலை, ஐரோப்பிய போட்டி, பிரிட்டனோட தனித்துவமான வியூகம், கடைசியா அவங்க தங்களோட அதிகாரத்தை நிலைநிறுத்த என்ன கருவிகளை பயன்படுத்தினாங்கன்னு ஓவனா பார்க்கலாம். சரி, முதல்ல நாம ஒரு படி பின்னாடி போய் அப்போ உலகத்துல என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்தியாவோட கதையை புரிஞ்சுக்க நாம முதல்ல காலனித்துவத்தோட உலகளாவிய சூழலை புரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, காலனித்துவங்கிறது கண்ட்ரோல் பண்றது பத்தினது. ஒரு பலமான நாடு இன்னொரு நாட்டை புடிச்சு அவங்களோட அரசியல், பொருளாதாரம், ஏன் கலாச்சாரத்தை கூட தன்னோட லாபத்துக்காக திணிக்கிறது தான் காலனித்துவம். இந்த கார்ட்டூன் பாருங்க, செசில் ரோட்ஸ் ஆப்பிரிக்கா மேல கால் வச்சு நிக்கிற மாதிரி இருக்கு. காலனித்துவ சக்திகளோட ஆணவத்தையும் அவங்களோட பெரிய லட்சியத்தையும் இது அப்படியே படம் பிடிச்சு காட்டுது இல்லையா? ஒரு கண்டத்தையே நம்ம சர்வசாதாரணமா நடந்து போற ஒரு இடமா பாக்குற அந்த மனநிலைய யோசிச்சு பாருங்க. அப்போ எதுக்காக இந்த நாடுகள் இப்படி உலகம் முழுக்க பரவுனாங்க? முக்கியமா சில விஷயங்கள்: பணம், புகழ், மதம். அதாவது புதுசா வளங்களை தேர்றது, தங்களோட நாட்டை பெருமைப்படுத்திக்கிறது, அப்புறம் மதத்தை பரப்புறது. இது எல்லாத்துக்கும் மேல ஆராய்ச்சிங்கிற பேர்ல இதெல்லாம் நடந்தது. இப்போ நம்ம கவனத்தை இந்தியா பக்கம் திருப்புவோம். காலனித்துவ உலகத்தோட கிரீடத்தில் இருந்த வைரம் இந்தியா. ஏன் ஐரோப்பியர்களுக்கு இந்தியா மேல அப்படி என்ன ஒரு ஈர்ப்பு? அது ஏன் ஒரு பெரிய பரிசா கருதப்பட்டுச்சு? இந்த ஒரு நம்பரை மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, 25%. ஆமா, 18ஆம் நூற்றாண்டுல உலகத்தோட மொத்த ஜிடிபில கால்வாசி பங்கு இந்தியாவுடையது. அப்போ இந்தியா ஒரு வளரும் நாடு கிடையாது, அது ஒரு குளோபல் எக்கனாமிக் பவர் ஹவுஸ். அதனாலதான் அது ஒரு பெரிய டார்கெட்டா இருந்துச்சு. இந்த பொருளாதார சக்திக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு? உலகம் முழுக்க விரும்பப்பட்ட பொருட்கள். மஸ்லின், காலிகோ மாதிரி மென்மையான துணிகள், தங்கத்துக்கு நிகரா மதிக்கப்பட்ட மசாலா பொருட்கள், அப்புறம் உலகத்திலேயே மிகச்சிறந்த உருக்குன்னு பேர் போன அந்த வூட் ஸ்டீல். ஆனா இந்த புதையல பார்த்தது பிரிட்டிஷ்காரங்க மட்டும் இல்ல. இந்தியா ஒரு பெரிய போட்டிக்களமா மாறுச்சு. ஐரோப்பாவோட பெரிய சக்திகள் எல்லாரும் இதுல ஒரு பங்கு வேணும்னு மல்லு கட்டினாங்க. இந்த டைம்லைனை பாத்தீங்கன்னா ஒன்னு புரியும். ஐரோப்பியர்களோட வருகை திடீர்னு நடந்த ஒரு விஷயம் இல்ல. 1498ல போர்ச்சுகீசியர்கள் வந்ததுல ஆரம்பிச்சு பல நூற்றாண்டுகளா படிப்படியா நடந்த ஒரு ஆக்கிரமிப்பு இது. கடைசியா பிரிட்டிஷ்காரங்க உச்சத்தை தொட்டாங்க. வந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேம் பிளான் இருந்துச்சு. போர்ச்சுகீசியர்கள் கடற்படையை நம்பினாங்க, டச்சுக்காரங்க வியாபாரத்தை மட்டும் பார்த்தாங்க, பிரெஞ்சுக்காரங்களுக்கு ராணுவ லட்சியம் இருந்துச்சு. ஆனா கடைசியில இவங்க எல்லாரையும் தாண்டி ஜெயிச்சது பிரிட்டிஷ்காரங்க தான். அப்போ எப்படி பிரிட்டிஷ்காரங்க இந்த ரேஸ்ல ஜெயிச்சாங்க? அவங்க ஆரம்பத்துல ஒரு பெரிய போட்டியாளரா இல்ல, ஆனா அவங்க ரொம்ப தந்திரமா இருந்தாங்க. அவங்களோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்னன்னு பார்க்கலாமா? பிரிட்டிஷ்காரங்களோட வெற்றிக்கு இதுதான் சாவி. அவங்க படைகளோட கொடிகளோட வரல, ஒரு ஆட்டுத்தோல் பொருத்திய ஓனாய் மாதிரி சாதாரண வியாபாரிங்க மாதிரி வந்தாங்க. கிழக்கிந்திய கம்பெனிங்கிற பேர்ல வந்து மெதுவா தந்திரமா தங்களோட வர்த்தக மையங்களை ஒரு பெரிய சாம்ராஜ்யமா மாத்தினாங்க. அவங்களோட முக்கியமான ஆயுதம் பீரங்கியோ துப்பாக்கியோ இல்ல, அது ஒரு தந்திரம், பிரித்தாளும் சூழ்ச்சி. இந்திய ஆட்சியாளர்களுக்குள்ள இருந்த சண்டைகளை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. ஒருத்தருக்கு எதிரா திருப்பி விட்டு நடுவுல அவங்க லாபம் பார்த்தாங்க. இது ஒரு அரசியல் மாஸ்டர் கிளாஸ். இந்த தந்திரத்தோட திருப்பு முனை அவங்களோட முகமுடி கிழிஞ்ச தருணம் 1757ல நடந்த பிளாசிப் போர். ஆனா உண்மையா சொல்லணும்னா அது ஒரு போரே இல்ல, அது ஒரு சதி, மிக திறமையா அரங்கேற்றப்பட்ட ஒரு துரோகம். அந்த ஒரு நிகழ்வு இந்தியாவோட பணக்கார மாகாணமான வங்காளத்தை பிரிட்டிஷ்காரங்க கைக்கு கொண்டு வந்துச்சு. ஒரு பக்கம் சின்ன படையோட ராபர்ட் கிளைவ், இன்னொரு பக்கம் வங்காள நவாபோட மிகப்பெரிய ராணுவம். ஆனா குண்டு சுடுறதுக்கு முன்னாடியே போர் முடிஞ்சிடுச்சு. ஏன்னா கிளைவு நவாபோட தளபதி மீர் ஜாஃபருக்கு லஞ்சம் கொடுத்திருந்தாரு.
அவரு போர்க்களத்துல தன்னோட படைய சும்மா நிக்க வச்சிட்டாரு. நேரடி போர்ல ஜெயிக்கவே முடியாத ஒரு வெற்றிய பிரிட்டிஷ்காரங்க சுலபமா அடைஞ்சாங்க. அந்த துரோகம் எவ்வளவு ஆழமானதுன்னா 250 வருஷம் கழிச்சும் இன்னைக்கும் இந்தியாவுல மீர் ஜாஃபர்ங்கிற பேரு துரோகிங்கிற சொல்லுக்கு இணையா பயன்படுத்தப்படுது. அது தேசத்தோட மனசாட்சியில ஒரு நிரந்தர வடு. சரி, வங்காளத்தை பிடிச்சதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க எப்படி முழு இந்தியாவையும் தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க? அவங்க ராணுவ பலம், தந்திரமான ராஜதந்திரம், அப்புறம் சில ரொம்ப கொடூரமான கொள்கைகள், இது எல்லாத்தையும் கலந்து பயன்படுத்தினாங்க. இதுதான் அவங்களோட 4 படி ஃபார்முலா. 1. வியாபாரியா உள்ளவா. 2. பிரித்தாளம் சூழ்ச்சி மூலியமா ராஜதந்திரியா மாறு. 3. போட்டியாளர்களை ராணுவ ரீதியா தோற்கடி. 4. கடைசியா தந்திரமான சட்டதிட்டங்களை வச்சு மொத்த நிலத்தையும் அபகரிச்சுக்கோ. அவங்களோட மோசமான கருவிகள்ல ஒண்ணுதான் இந்த வாரிசு இழப்பு கொள்கை. அதாவது ஒரு இந்திய மன்னருக்கு நேரடியா ஆண் வாரிசு இல்லைன்னா அந்த ராஜ்யம் பிரிட்டிஷ்காரங்களுக்கு சொந்தமாயிடும். ஒரு வாரிசை தத்தெடுக்கிற இந்திய பாரம்பரியத்தை அவங்க சுத்தமா மதிக்கல. இது ஒரு அப்பட்டமான நில அபகரிப்பு. இதுதான் பிற்காலத்துல ஒரு பெரிய கிளர்ச்சிக்கு வழிவகுத்த முக்கியமான காரணங்கள்ல ஒன்று. இப்போ நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம். இந்த ஓவியம் ஞாபகம் இருக்கா? இப்போ இதோட அர்த்தம் ரொம்ப தெளிவா புரியும். இது ஒரு நட்பான பரிசு பரிமாற்றம் கிடையாது. இது கட்டாயப்படுத்தி வாங்கப்பட்ட ஒரு காணிக்கை. இந்தியாவோட செல்வம் எப்படி பிரிட்டனுக்கு சுரண்டப்பட்டுச்சுங்கிறதோட ஒரு காட்சி பிரதிநிதித்துவம். காலனித்துவத்தோட சாராம்சமே இதுதான். பிரிட்டிஷ்காரங்க போயிட்டாங்க, ஆனா அவங்க விட்டுட்டு போன தாக்கம் இன்னும் இருக்கு. இந்த மூல ஆதாரம் ஒரு முக்கியமான கேள்வியோட முடியுது. ஒருவேளை அந்த 200 வருஷம் இந்தியாவோட செல்வம் இங்கேயே இருந்திருந்தா இன்னைக்கு இந்தியா எப்படிப்பட்ட ஒரு நாடா இருந்திருக்கும்? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.